உண்மைகளை உறக்க சொல்லும் iNews 360 கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள். உயர்த்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமருக்கு இந்த 11வது ஆண்டு ஆட்சியில் நாம் நன்றி தெரிவித்து, இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் 10 கோடி கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 10 கோடி டாய்லெட்டுகள் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது, 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 50 கோடி பேருக்கு மேல் ஜன்தன் என்ற வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது, ஆயுஷ்மான் பாரத் என்ற சுகாதார அட்டை 50 கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் 2007ல் 7% இருந்தது, இன்று 3% குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பெண்கள் சார்ந்த வேலை வாய்ப்பு 7.5 கோடி பேருக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது உலகத்தில் உள்ள லேபர் கான்ஃபரன்ஸ்ல உலகமே இதை பாராட்டி இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால நாங்கள் எங்களது நமது பாரத பிரதமருக்கு நன்றி நாம் சொல்லும் அதே நேரத்தில் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா தமிழகத்துல மட்டும் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை பாராட்டும் மனம் இல்லாமல் அதை குற்றம் சொல்லும் மனநிலையிலேயே தமிழக முதலமைச்சர் இருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணி இருக்குது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. என்றால் மக்கள் இன்று அந்த சாதனைகளை உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்றால் ஏறக்குறைய 10 செய்யறேன்னா, தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் மகுடம் சூட்ட முடியுமோ அப்பொழுதெல்லாம் பிரதமர் மகுடம் சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கீழடி ஒன்றை வைத்துக் கொண்டு ஏதோ அதன் தொன்மையை மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதை போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், சொல்லி வருகிறார்கள். எனக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கூட்டணி ஆட்சியில், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கீழடியில் தொன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று சரித்திரம் சொன்ன பின்பும் பாஜக வந்த பின்புதான் அந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அகழ்வாராய்ச்சியின் அந்த ரூல்ஸையே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றினார்கள்.